வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ ரீசென்ட்டா நீயா நானால ட்ரெண்டிங்கான முருங்கைக்கீரை பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க பார்க்க போறோம். இது செம்ம டேஸ்ட்டா இருந்ததுங்க. எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு முருங்கைக்கீரை பொடிய அரைச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பயிறு, 3/4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 6லேருந்து 7 காஞ்ச மிளகா விதை நீக்குனது. இத நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி 1 கப் முருங்கைக்கீரை எடுத்து அத கழுவி அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா ட்ரை ஆன உடனே வறுத்து வச்சிருக்கேங்க. ஈரத்துல வறுத்துறாதீங்க. கம்ப்ளீட்டா முருங்கைக்கீரை ஃபுல்லா தண்ணி எல்லாம் ட்ரை ஆன உடனே வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ வறுத்த இந்த மசாலாவோட இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா பொடியா அரைச்சு வச்சுக்கோங்க. தண்ணி ஈரம் இல்லாம. இத நீங்க 3 to 4 டைம்ஸ் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ்ல கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குங்க. இப்போ வாங்க பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்ச உடனே அதுக்கப்புறம் 5, 6 தட்டுன பூண்டை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்ட உடனே நான் ஆல்ரெடி 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இது ஹாஃப் குக் தான் ஆயிருக்கணும். குழைய வேக வச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஹாஃப் குக் ஆன உடனே எண்ணெயில நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில எப்படி ரோஸ்ட் ஆகணும்னா மேல லைட்டா ப்ரௌனா வரணும். அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதுல பெருங்காயமும் உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆன உடனே 3ல இருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சு வச்சிருந்த முருங்கைக்கீரை பொடி, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி பொடி சும்மா கலருக்காக, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகி வரும்போது கொஞ்சம் எண்ணெயும் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்தி இதுல தண்ணி நிறைய ஊத்திடக்கூடாது. சும்மா லைட்டா தெளிச்சு விட்டு நீங்க மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணி எடுங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட்ட ஓப்பன் பண்ணி அதுல இருக்க ஈரம் போகிறதுக்காக கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்தா சூப்பரான முருங்கைக்கீரை பொட்டேட்டோ ஃப்ரை செம்மையா இருக்குங்க. இது நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ இது லேட்டஸ்டா நீயா நானால ட்ரெண்டிங்கான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரைங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.